மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரம் மிகவும் ஒரு அமோகமான வாரமாகவே இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். மனதில் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த வாரமாக இருக்கும். உறவினர்களின் வருகை அதிகரிக்கும். நண்பர்களுடன் நீங்கள் விருந்து கேளிக்கைகள் அவசியம் உண்டு. இந்த வாரம் புதன் மற்றும் வியாழன் அன்று எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பண முடக்கம் தீரும். கடன் உதவி எதிர்பார்த்தோருக்கு தக்க சமயத்தில் உறவினர்களோ நண்பர்களோ உதவுவார்கள். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மனதில் புது தைரியமும் தெம்பும் நிறைந்த வாரமாக உங்களுக்கு இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பௌர்ணமி தினத்தன்று மாலை 6 மணிக்கு மேல் சிவபெருமானுக்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து கொள்வது சாலச் சிறந்தது. பரணி நட்சத்திரக்காரர்கள் பௌர்ணமி தினத்தன்று மாலை 6 மணிக்கு மேல் முருகப்பெருமானுக்கு சென்று விளக்கேற்றி அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மாலை 6 மணிக்கு மேல் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வந்தால் இந்த ஆவணி பௌர்ணமி அன்று இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது திருப்பங்கள் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். இந்த ஆவணி பௌர்ணமி தினத்தன்று அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே சிவன் கோவில் மற்றும் முருகனுக்கு பரிகாரம் செய்யும் பொழுது இதனால் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவுவதற்கு இது வழிவகுக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள். மருத்துவ செலவுகள் குறையும். பெரியவர்களின் உடல் நலனும் சற்று தேரும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பண முடக்கம் இன்றி தொழில் மற்றும் உத்தியோகம் நன்கு வளர்ந்து கூட்டு தொழிலிலும் நல்ல லாபம் உயரும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் புதன் மற்றும் வியாழன் இந்த 2 தினங்களிலும் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்வது நல்லது. வாரம் முழுவதுமே உறவினர்களும் வருகை அதிகரிக்கும். நண்பர்களுடன் கேளிக்கை உண்டு. புதிதாக ஏற்படும் நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு செவ்வாய்க்கிழமை அன்று நரசிம்மருக்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக வாரமாக அமையும்.